ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போது வானல் வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கத்திரிக்காய் வந்து அடியில் நீட்டாக காம்பு இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சையாக இருக்கிறத எடுக்க வேணாம். இப்படி நாலாக இந்த நுனியில் வந்து நாலாக வகுந்து எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வணங்கினா போதும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் ஒரு நிமிஷம் வணங்கிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அந்த எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எப்போது புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் வெங்காயத்து கூடயே சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி வரட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டே வணக்கி வச்சுருந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க.